நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் வந்து இப்போ படிக்காதவங்க யாருமே கிடையாது, கம்மியாக படித்தவங்க யாருமே கிடையாது. மோஸ்ட்லி வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா படிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களோட படிப்புக்கு என்ன மாதிரியான வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம், என்ன மாதிரியான வேலை அப்படின்றத விட என்ன மாதிரியான பாஸுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்றத வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி வந்து படித்தவங்க யாராவது வெளிநாடுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி பயனுள்ள தகவல் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் A to Z எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்துட்டு படித்தவங்களுக்கு வந்துட்டு வேலை, அவங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ என்ன மாதிரியான வேலைக்கு ட்ரை பண்ணலாம், எந்த மாதிரியான வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றத ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது தான் வெளிநாடு போகையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? வந்துட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து சிஎன்சி படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, சிஎன்சியில் வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கீங்க, சிவில் ஃபீல்டில் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் தயவு செய்து நீங்கள் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஃபீல்டில் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு லேட்டானாலும் உங்கள் கேரியர் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே இது அவசரப்பட்டு ரொம்ப ஒரு எமர்ஜென்சி இல்லை உங்களுக்கு இருக்க ப்ரெஷரில் வந்து நீங்கள் இமீடியட்டாக போகணும்னு நினச்சி ஏதாவது ஒரு வேலைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து கேரியர் வேறு திசையில் தான் போயிடும். ஏன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு ஒரு 2-3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு வர்றப்ப உங்களோட ஃபீல்டே உங்களுக்கு மறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த ஃபீல்டிலே ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இதுக்கு ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு டீச்சர் படிச்சிருக்காங்க, ஒரு டீச்சர் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறது ரொம்ப அங்கே கஷ்டமாக இருக்குது. இல்லை நான் டேலி முடிச்சிருக்கேன், எனக்கு அக்கௌண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த வேலையும் வந்து சிங்கப்பூரில் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேறு வேலைக்கு போகலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து நீங்கள் என்ன ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த ஃபீல்டு ரிலவெண்ட்டாகவே போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு எனக்கு வந்து இந்த ஃபீல்டுலாம் நான் இந்த இதுதான் படிச்சிருக்கேன், ஸோ இதுக்கு என்ன பாஸில் போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் படித்த படிப்பை வந்து கேட்டகரி வைஸாக பிரிக்கலாம். அதாவது மாஸ்டர் டிகிரி, டிப்ளமோ, அதுக்கப்புறமேட்டு ஐடிஐ, 10th 12th சுத்தமாக படிக்காதவங்க, இந்த மாதிரி வந்து கேட்டகரி வைஸாக பிரிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர் டிகிரிக்கு பார்ப்போம். மாஸ்டர் டிகிரி படித்தவங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து தயவுசெய்து நீங்கள் இ பாஸ், எஸ் பாஸ் இது ரெண்டை தவிர வேறு எந்த பாஸ்லையும் தயவுசெய்து போக வேண்டாம். அப்படி நீங்கள் இல்லை எனக்கு வந்து வேறு வழியே இல்லை நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒர்க் பர்மிட்டில் கூட போங்க. டெஸ்ட் அடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சிவில் இன்ஜினியரிங் ஒருத்தவங்க முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து டெஸ்ட் அடிக்கிறாங்க. டெஸ்ட் அடிச்சுட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராகவே இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே நீங்கள் டெஸ்ட் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எனக்கு எஸ் பாஸ், இ பாஸ்லாம் நான் ட்ரை பண்ணேன், இப்போ அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டெஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் டெஸ்ட் அடிக்க பாருங்கள். டெஸ்ட் அடிச்சுட்டு அந்த ஃபீல்டு ரிலவெண்ட்டாக போங்க. ஓகேங்களா? ஸோ சிவில் இன்ஜினியர்லேயே வந்துட்டு அந்த மாதிரி எடுப்பாங்க, அந்த மாதிரி போகலாம். அதர்வைஸ் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே இ பாஸ், எஸ் பாஸுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு அந்த ஃபீல்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேறு நீங்கள் இல்லை நான் கிடைச்ச வேலைக்கு போகிறேன்னு ஜென்ரல் ஒர்க்கர்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உங்களோட பார்க்க முடியாது. அதே மாதிரி உங்கள் ஃபீல்டுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ரொம்ப வந்து நீங்கள் ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நான் மற்ற பர்மிட்டில் போனாலும் உங்களால் ஜெயிக்க முடியும், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் உங்கள் ரெலவென்ட் ஃபீல்டில் இவ்வளோ படிச்சுட்டு இவ்வளோ கீழே நீங்கள் போக வேணாம் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மாஸ்டர் டிகிரிக்கு வந்து நான் சொல்லிட்டேன். அடுத்தது டிகிரி ஹோல்டர். டிகிரி ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இ பாஸுக்கும் ட்ரை பண்ணலாம், எஸ் பாஸுக்கும் ட்ரை பண்ணலாம். கிடைக்கல அப்படின்னா ஒர்க் பர்மிட்டுக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இது மூணுக்குமே உங்களால் ட்ரை பண்ண முடியும், ஈஸியாக உங்களுக்கு அப்ரூவலும் கிடைக்கும். ஆனால் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து படித்தோடனே நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஒரு 1 இயராவது ஒரு ஃபீல்டில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லதாகவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வெளிநாடு போகையில் அவசரப்பட்டு போக வேணாம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணுறீங்க, வேலை கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு வேலை தான் கிடைக்கல, நம்ம பிசிஎம் பர்மிட்டில் ஏதாவது ஒன்றில் போயிடலாம், டெஸ்ட் அடிக்கிறதுக்கு வெயிட்டிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் ஏதாவது ஒரு பர்மிட்டில் போயிடலான்னு கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6 மாதம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் உங்கள் டாக்குமெண்ட் கொடுத்து வச்சுருக்கீங்களோ நீங்கள் கிளம்பி உங்களுக்கு ஐபி வந்ததுக்கப்புறமோ இல்லை சிங்கப்பூர் போனதுக்கப்புறமோ உங்களுக்கு கால் வரும், இந்த மாதிரி இந்த இடத்துல வேலை இருக்குது, எஸ் பாஸ் இருக்குது, இ பாஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கூப்பிட்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா படிச்சிருக்கீங்க, ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில்
நீங்கள் பொறுமையாகவே ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபீல்டிலே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் அதிகமாக கேதர் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தகுந்த வேலை வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்காத சம்பளத்தில ரொம்ப ரொம்ப சூப்பரான வேலையில உங்களால போய் செட்டில் ஆக முடியும். இந்த மாதிரி செட்டில் ஆன நெறைய பேர எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால நல்லா படிச்சவங்க தயவு செய்து அவசரப்பட்டு மத்த பர்மிட்டுகளில் செல்ல வேண்டாம் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. ஓகேங்களா? ஏன்னா அங்க போயிட்டு நீங்க கஷ்டப்படணும். ரொம்ப சிரமமா இருக்கும். அதே இது உங்க ரெலவன்ட் ஃபீல்டுல நீங்க போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபீல்டுல நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். வேலை நல்லா தெரியும். தெரிஞ்சுங்க. ஒருத்தங்க வேலை தெரியாதவங்களுக்கு கிடைக்கிற மரியாதைய விட, ஒரு ஃபீல்டுல வேலை தெரிஞ்சவங்களுக்கு மரியாதை இன்னும் அதிகமாவே கிடைக்கும். சம்பளம் அதிகமாவே கிடைக்கும். உங்களால அங்க ஈஸியா வந்து செட்டில் ஆயிர முடியும் அப்படின்றது என்னோட கருத்து. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, டிகிரிக்கும் சொல்லிட்டேன். டிகிரி முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் பாஸ், இ பாஸ் முடியலை அப்படின்ற பட்சத்தில் பிசிஎம் பர்மிட் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? பிசிஎம் பர்மிட்ல ட்ரை பண்ணாலுமே இப்போ ஒரு சில கம்பெனிலாம் நீங்கள் டிகிரியே படிச்சிருந்தாலும் பிசிஎம் பர்மிட்ல கூட எடுக்கிறாங்க. ஆனால் வந்து நீங்கள் அதையும் போகலாம். அது எப்படி போகணும் அப்படின்னு உதாரணத்துக்கு இப்போ வந்து எப்படின்னா அவங்க கம்பெனியில் கோட்டா இல்லாததுனால பிசிஎம் பர்மிட்டில் கூட எடுத்தோ இல்லை ஒர்க் பர்மிட்டில் எடுத்தோ உங்களை சிவில் இன்ஜினியராகவே வச்சுக்குவாங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராகவே வச்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியும் வேலை தர்றாங்க. இப்போ நம்ம சேனலில் கூட வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை போட்டிருந்தோம். அதுக்கு வந்துட்டு டிப்ளமோ டிகிரி ஹோல்டர்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் கம்மி சம்பளத்தில் போனாலும் அதே ஃபீல்டில் நீங்கள் ஈஸியாக முன்னுக்கு வந்துட முடியும். நிறையா பேர் வந்து பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட், மெரின் பர்மிட்டில் போனவங்க 10 வருஷம் 15 வருஷம் இருக்கவங்க, அதாவது ஒர்க் பர்மிட் புதுசாக போகிறவங்களோட ரொம்ப அதிகமான சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது உண்மை. அதாவது இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் சூப்பர்வைசர் இருப்பாங்க. எந்த கம்பெனியாக இருந்தாலும் சூப்பர்வைசர், போர்மேன், இன்ஜினியர் எல்லாமே இருப்பாங்க. எந்த பர்மிட்டாக இருந்தாலுமே சரி. ஸோ அந்த மாதிரி உங்களோட தகுதி உயர உயர உங்களோட சம்பளமும் உயரும். நீங்கள் எந்த பர்மிட்டில் போனாலுமே நல்லா சம்பாதிக்க முடியும். ஆனால் உங்களோட ரெலவென்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸான ஃபீல்டில் போகிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க எஸ் பாஸ், இ பாஸ், ஒர்க் பர்மிட் மட்டும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு கீழே தயவு செய்து போக வேணாம். டிகிரி முடிச்சவங்க எஸ் பாஸ், இ பாஸ், பிசிஎம் பர்மிட் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு கீழே போகிறது நல்லது கிடையாது. ஓகேங்களா? டிப்ளமோ அந்த மாதிரிலாம் முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பர்மிட் வேணாலுமே ட்ரை பண்ணலாம். இன்க்ளூடிங் ஷிப்யார்ட் பர்மிட் கூட இப்போதைக்கு ஓகே தான். ஆனால் அதுக்கும் அதை தான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஃபீல்டில் நீங்கள் டிப்ளமோவில் இப்போ எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் ட்ரை பண்ணுங்கள். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் ஜாப் வேகன்சி வர்ற வரைக்கும் தயவு செய்து வெயிட் பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க. ஏன்னா அதிலே நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்களாவே போக முடியும். அதிலே அப்படி நீங்கள் சர்வே பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ரெலவென்ட் ஃபீல்டிலே ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் என்ன பாஸ் வேணால், அதாவது டிப்ளமோவுக்கு கீழே வந்து என்ன பாஸில் வேணாலுமே போகலாம். கிடைக்கிற பாஸில் போகிறது நல்லது. ஆனால் அந்த ரெலவென்ட் ஃபீல்ட்லேயே போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, எந்த வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலுமே அதிகமான தொகையை அட்வான்ஸாக தயவு செய்து கட்டாதீங்க. ஓகேங்களா? நிறைய ஏமாத்துறவங்க இருக்காங்க. இதுக்கு தனியாக நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதையும் போய் பாருங்கள். எப்படிலாம் ஏமாற்றுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதிகமான அமௌண்ட்டை கட்ட வேண்டாம். பொறுமையாக காத்திருந்து நல்ல வேலைக்கு போனீங்க அப்படின்னா லைஃப் செட்டில்டு. அவசரப்பட்டு உங்களுக்கு பிடிக்காத வேலைக்கோ புரியாத வேலைக்கோ நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒன்று உங்களை வந்து அந்த வேலை தெரியலை அப்படி இப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுவாங்க. ரெண்டாவது அங்கே நீங்கள் சர்வே பண்ணினாலும் உங்களால் வந்துட்டு பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியாது. பெரிய லெவலில் லைஃப்பில் முன்னுக்கு வர முடியாது. அதனால் பொறுமையாக இருந்து கரெக்டாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைஃப்பில் நீங்கள் முன்னுக்கு வர முடியும். இந்த தகவல் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.